ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி என்ன செய்து காட்டுறது என்னென்னு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் ஒரு பாத்திரமோ தாச்சியோ ஏதோ ஒன்று அடுப்பில் வச்சு அதில் தாளிக்கிறதுக்கு கடுகும் சேர்த்து நல்லா 1.5 மேசக்கரண்டி அளவு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். இந்த உளுந்தம்பருப்பு வந்து நல்லா பொரியணும். இது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது சிம்பிளான எளிமையான செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதை என்னன்னு சொல்கிறேன் நான். இப்போ இதுக்கு ஒரு பச்சை மிளகாவோ 1-2 சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் பொரியுது. ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 5-6 போல் சின்னனாக வெட்டி அதையும் போட்டு நான் அதில் தாளிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இது நல்லா பொரியணும். வெங்காயம் உளுந்தம்பருப்பெல்லாம் கடுப்புடாண்டு நல்லா கடிக்கிற அளவுக்கு வரணும் உளுந்தம்பருப்பு. இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இது ஒரு எளிமையான ஒரு தேங்காய் சம்பல். இதுக்கு ஒரு பாதி முறி தேங்காய் நான் எடுத்துருக்கிறேன், ஃப்ரெஷ் தேங்காய். அதை இப்போ நான் திருவி எடுத்து இந்த இதுக்குள்ள சேர்க்குறேன். சேர்த்து அதில் உப்பும் சேர்க்குறேன். சேர்த்து இதுக்கு காரத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்க்குறேன். கட்டர் தூள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூள் சேர்க்குறேன். தேவைண்டா தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் காரமாக இருக்கும். மிளகுத்தூள் கூட கொஞ்சமாக சேர்க்கலாம். இப்போ இதுக்கு எலுமிச்சம்பழம் புளிகிறேன், ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளிகிறேன். புளிஞ்சிட்டு இதை கரண்டியாலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். கை போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. கையால் இல்லாட்டி உரலில் எல்லாம் போட்டு ஒரு இடிக்கணும். இதை இப்படி நல்லா மசிச்சு விடணும் கரண்டியால். இது நீங்கள் எங்கேயும் போகிறாண்டா அது செய்து ஒரு போத்துலேயோ ஒரு சில்வர் பாக்ஸ்லேயே போட்டு கொண்டு போனீங்கன்னா 3 நாள்லேருந்து 4 நாளில் 5 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். அவசரத்துக்கு எங்களுக்கு ப்ரெட்டோட இது சாப்பிடலாம். நாங்கள் எங்கேயும் போனால் ஒரு ப்ரெட்டை வாங்கி உடனே இந்த சம்பளை நாங்கள் ஸ்பூன்லேருந்து எடுத்து பிளேட்டில் போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் எளிமையான ஒரு சம்பல் உண்டு. இப்போ இது பாருங்கள், இது ப்ரெட்டு கூட சாப்பிட்லாம். சப்பாத்தி பிளெயின் சப்பாத்தியோ பரோட்டா வேண்டி அது கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது ப்ரெட் கூட சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இது எளிமையான ஒரு ரெசிபி. இது நீங்களும் செய்து பாருங்கள், பிடிச்சிருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச ரெசிபி. பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.